ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான மட்டன் குழம்புங்க. அது மண்பானையில் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எப்போவுமே தேவைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போங்க சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போங்க மட்டன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாயை வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னாங்க 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, ஒரு பட்டையை பார்த்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்து வச்சுருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நம்ம அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா சுருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முழுசாக நான் பார்த்தீங்கன்னா துருகி எடுத்திருக்கேன். 1/2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தேங்காய், ரொம்ப பெருசாகவும் இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 6 வரமிளகாயும் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு வறுத்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் தீ வச்சு வறுத்து விட்டுக்கணுங்க. இப்போ நல்லா லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இந்த டயத்தில் என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ மட்டன் குழம்பு இப்போ எப்படி மண்பானையில் நம்ம செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ சூடாகிடுச்சு. நான் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் குழம்புக்கு எப்போவுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதோடவே 3 பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா காம்பு கிள்ளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகாயை நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயை லைட்டாக கீரல் போட்டு விட்டால் போதும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டயத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதோடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இந்த தக்காளி பழம் வதங்கிக்கட்டும்.
இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மைய வதங்கிக்கணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணியே எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுடுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக மாறி இருக்குன்னு. வாசனை செமையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டயத்தில் மட்டன் சேர்த்துக்கலாங்க. நம்ம நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துக்கட்டும் இந்த மசாலாவோட. இப்போ மட்டன் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இலை ஆட்டுக்கறியாக நம்ம கடையிலே கேட்டு வாங்கினோன்னா டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் ஆடு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கறி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம பாத்திரத்துலேயே எல்லாமே நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா குக்கரில் கறி வேக வைக்காமல் அப்படி டைரெக்டாக நான் மண்பானையிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்தும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா மட்டனும் பார்த்திங்கன்னா வெந்து நல்லா கொஞ்சம் திக்காக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு ரொம்பவே சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். பாருங்கள் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டான சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய் கிட்ஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.